வெல்கம் டு ரணிகா குக்கிங் சேனல். இன்றைக்கு நான் செய்ய போகிறது முருங்கைக்காய் கறி. இந்த முருங்கைக்காயை நான் சின்னதாக வெட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ள வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம், கொஞ்சம் எண்ணெய், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நாங்கள் நல்லா வதக்க மூடி ஒரு 15 நிமிஷம் மூடி விடுவோம். லோவில் வச்சு மூடி விடுவோம். இப்போ அது நல்லா வெங்காயம் நல்லா அவிஞ்சு முருங்கைக்காய் எண்ணெயில் பிரண்டு அவிஞ்சு வந்திருக்குது. இதை நாங்கள் இப்போ எடுத்து நல்லா பிரட்டி விடுவோம். நல்லா பிரட்டி போட்டு திரும்பவும் ஒருக்கா நாங்கள் மூடி ஒரு 5 நிமிஷம் திரும்பவும் ஒருக்கா மூடி அவிய விடணும். திரும்ப எடுத்து பார்ப்போம். இப்போ நல்லா வதங்கிட்டுது. அதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் அளவாக பார்த்து போடணும். போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா அந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் வெங்காயத்துலாம் நல்லா சீரக்கூடிய மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு, கூட தண்ணி விடக்கூடாது. முருங்கைக்காய்க்கு கீழ்ப்பக்கமாக நிற்கணும். தண்ணி மேலே வந்தால் கூடி போயிடும். தண்ணி பாலும் விடணும். அதால் கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்ப ஒருக்கா மூடி முருங்கைக்காயை நாங்கள் மூடி வைப்போம். இப்போ அவியட்டும். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். இந்த பாருங்கள், இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது. தண்ணியெல்லாம் பற்றிட்டுது. இனி நாங்கள் இருக்க பால் விடுவோம். கொஞ்சம் பால் விட்டு அதுக்குள்ள கொஞ்சம் உள்ளியும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நச்சீரக பவுடர் அதையும் போட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா வடிவாக கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்க, நல்லா அவிஞ்சு எண்ணெய் குறைந்து நல்லா வற்றி வடிவாக வந்திருக்குது. இனி எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்படி இருக்குண்டு. இது ஆஸ்திரேலியன் முருங்கைக்காய், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், வேண்டி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.